வாழ்க்கையில சகஜம்னு வீட்டுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாண்டி. எவ்வளவா பொறுத்து போனா, பொறுமையா போறது நல்லதுன்னு பொறுத்து பொறுத்து போனா. எதிரிகிட்ட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்கிறத விட நம்ம வேற எதுலயாவது கவனம் செலுத்தலானே. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கத கண்டுக்கவே இல்ல. அதுதாண்டி நாங்க செஞ்ச தப்பு. சும்மா வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கா, பெருசா எங்க பண்ணிருவான்னு அசால்ட்டா இருந்துட்டோம். அந்த அசால்ட்டு தானே எங்களை இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வச்சுட்டே. உன்னை ஆரம்பத்திலே தட்டி வச்சிருந்தன்னா நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டோம். நீ பண்ணாததே கிடையாது. அப்பவும் பொறுத்து போனா பொறுத்தது வீணா போச்சதே. இல்ல, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சும் பொறுமையாக போகிறாங்களே, திரும்ப திரும்ப அவங்கள இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்னு கொஞ்சம் கூட உனக்கு உறுத்தலை? ஏண்டி அந்த புள்ள வாழ்க்கை கெடுத்த, அவ எதிர்காலத்தை கெடுத்த, அவ படிப்பை புடுங்கின, அவ மானத்தோட விளாண்ட, இப்ப கொலைக்கேசிலி உள்ள தள்ளதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. அதையும் தெரிஞ்ச அவ பொறுமையா போறனா அவளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை. நிச்சயமா நீ அழிவங்கிற நம்பிக்கை. ஆமாடி, அவ நம்பிக்கை உண்மைதான். ஏன்னா நீ பண்ணதெல்லாம் பொறுத்து பொறுத்து பொறுமையா போனா பாரு, அவ வச்சிருக்க நம்பிக்கை உண்மைதான். அவளுக்காக கடவுளே இறங்கி தம்மன் நம்பிக்கிட்டு இருக்கா பாரு, அது உண்மைதான். இறங்கி வந்தது நாங்க தாண்டி. எங்களை தாண்டி கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு. நாங்க இறங்கி அடிக்க போறோண்டி. நீ பொண்ணுத்திர மாமாவை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்க, தேன்மொழி வாழ்க்கை ஏதோ நாசம் பண்ணிட்ட. சரிடி, உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிட்டோமே, எங்களை ஏண்டி பழி வாங்கின? சொல்லு, நாங்க என்னடி பண்ணணும்? ஏண்டி ஒரு ரத்தத்துல ஏண்டி இவ்ளோ வெறி? இவ்ளோ வெறி எதுக்குடி? இவ்ளோ ரத்தத்தை குடிச்சு ஏண்டி உன் ஆத்திரமா ஆங்காம இன்னும் அடங்கல? கூட இருக்க ஒன்ன கூட எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு பிரமாதமா நடிச்சிருக்க. வாய் தந்து சொல்லு, இன்னைக்கு நீ சொல்லாம இங்க போக முடியாது. உன்னை யாரும் விட போறது இல்ல. ஒன்னு சொல்லு, ஏன்னா உசுர விட்டுட்டு போயிடு. நாங்க இனி பயப்படல மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சாகணும் நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணுன. சொல்லு, எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணுன? உட்கார்ந்துக்கத பாரு, பேய் உட்கார்ந்த மாதிரி. ஆமாடி, நான் பேய்தான். நீ பேய்தானே. ஒரு உசுரை எடுக்கும் போதே எங்களுக்கு தெரியும், எந்த மனுஷனாலும் எந்த மனுஷனாலும் முடியாது. பேய் உனக்குள்ள இருக்குது பேய். அதாண்டி அந்த வேலை நீ பார்த்த. அத்தா கேக்குறான், எதுக்காக இதெல்லாம் பண்ணுன? இவகிட்ட என்னக்கா பேச்சு? போட்டு தள்ளுங்கக்கா. அவ்வளவு லேசால என்ன போட்டு தள்ள முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடி பொண்ணு தரக்கூட இதே வாழ்க்கை வாழ்வேன். நீங்க எல்லாரும் சகஜமா என்கிட்ட பேசுவீங்க பாருங்களேன். அப்பமும் நான் என்ன பண்ணாலும் நீங்க நம்ப போறதே இல்ல. நான் என் விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கும். நம்ப வைக்கிறேன், நான் யாருன்னு நம்ப வைக்கிறேன். நீங்க மறுபடி ஆதிரா பண்ணத்திர பண்ணாட்டின்னு என்கிட்ட அடிமை மாதிரி இருக்க போறீங்க பாருங்களேன். பக்கத்துல இருக்க குழி தோண்டிருக்க தெரியுமா? இங்க நீ எட்டி மிதிச்ச உள்ள போய் விழுந்துட்டே மூடி வச்சிட்டு வந்துருவா. உயிரோட சமாதி பண்ணிடுவா. பாத்துக்க, ஒழுங்கா உன்னை வத்துக்க. ஏன் இப்படி பண்ணுன? அதான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கும். எனக்கு யாராவது நேர்மையா இருந்தா கோவமா வரும். என்னால முடியாததை வேற யாராவது செஞ்சா எனக்கு கோவமா வரும். எல்லாத்திலும் இந்த ஆதிரை தான் பெஸ்டா இருக்கணும். எனக்கு தெரியாதுன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் வரலன்னா மத்த யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. அதான் அதான் என் குணம். அதுக்காண்டி மூஞ்ச குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு நடிச்சிட்டு இருந்தேன். அது அந்த பொண்ணு கிடைக்காத செல்வா சார் இவ்வளவு நாள் ஆகுது. என்னைக்காவது என்கிட்ட பேசுறத பாத்திருக்கீங்க? இவ என்னடி சொல்லுதா? அதானே, மாமா கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லையே. பேச மாட்டாரு, அவரால பேச முடியாது. ஏன்னா அவருக்கு தான் என் முழு சீரபம் தெரியுமே. பேச மாட்டாரு, பேசவே மாட்டாரு. அவருக்கு என்ன பத்தின எல்லா விவரமும் தெரியும், ஆனா பேச மாட்டாரு. ஏன்? ஏன்னா அவருக்கு பயம் இல்ல. என்ன பத்தி சீரபம் தெரிஞ்சதுன்னா நீங்கெல்லாம் நொந்து போயிருவீங்கன்னு அவருக்கு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்ல, என் நடிப்பை பார்த்து அவரே ஏமாந்துட்டாருன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு பிரமாதமா நடிச்சல. நான் நடிக்கிறதுக்கு பாதி காரணமே அவராலதான். அவர் மட்டும் வந்தோடனே எனக்கு காட்டி கொடுத்திருந்தாருன்னா வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டில போயிருப்பேன். அவருக்கு சந்தேகம், அட ஆதிராவா இது அவ்வளவு மாறிட்டலா, பரவாயில்லையா அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு கூட ஒரு நாள் என் மேல சந்தேகம் வந்துட்டு, என்ன துப்பாக்கி போட்டுதல வந்தாரு, நடிச்சுக்கிட்டா இருக்க அப்படின்னு. நான் ஒண்ணே சொன்னேன், அன்னைக்கு நீ பண்ண துரோகத்தை சொன்னேன்னா இப்பவுமே இந்த குடும்பத்தார்கள் உன்னை விட்டு போயிருவாங்கன்னு சொன்னேன். கப்சி போயிட்டாரா? ஆனா அது கூட ரொம்ப நாள் நினைக்கல. இந்த அன்னைக்கு இல்ல எப்பேற்பட்ட தப்பையும் மன்னிப்பா. புருஷே ஆம்பளை தானே பண்ணிருப்பாருன்னு கேள்வி
பெருசாவே எடுத்துக்கலையே. அன்னைக்கிலியாச்சே விட்டு தானே கொடுப்பா, பொறுமையா தானே போவா. அது மட்டும் இல்ல, அவ பயங்கர புத்திசாலி. இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு அசால்ட்டா சொல்லிட்டா. முடிஞ்சத பத்தி என்ன பேசி என்ன பிரயோஜனம்? முடிஞ்சதானே. இப்ப ஏன் புருஷனா தானே வந்திருக்கீங்க, பரவாயில்ல, அதை எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு விட்டு தள்ளுங்கன்னு அசால்ட்டா விட்டு தள்ளிட்டா. அப்பா, இந்த சிலசர கையில பிடிக்க முடியல. அப்பா அப்பா, பெரிய குற்றோட சேர்ந்து வெளியில வந்துட்டோன்னு பேர சந்தோஷத்துல என்ன போட்டு தள்ளக்கு தான் வந்தாரு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த நேரத்துக்கு நான் தப்பிச்சாகணுமே, அதுக்காக ஒரு சின்ன நடிப்பு. ஆமா தாத்தா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனா இப்ப நான் வாழ்றதே பொண்ணு திரைக்காகத்தான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தாத்தா, பொண்ணு திரை ஆம்பளையே இல்ல, அவருக்கு குழந்தை பெத்துக்கிற தன்மையே இல்ல அப்படின்னு ஒரு சின்ன குண்டு தூக்கி போட்டுட்டேன். அந்த கிழட்டு பையன் அப்படியே ஆடி போயிட்டான். ஏன்னா அன்னைக்கு பிடிச்ச புள்ளல, நம்பவா நம்பாம இருக்கவா. இருந்தாலும் பொண்ணு திரை கூட வாழ்ந்திருக்கேனே, நம்பாம இருப்பாரு அந்த கிழட்டு பையன். அது மட்டும் இல்ல, நான் ஆம்பளை இல்லைன்னு ஊர் முழுக்க சொன்னா பொண்ணு திரையால தலை நிமிந்து கூட நடக்க முடியாது. அப்புறம் பொண்ணு திரைக்கு ஒரு காய்ச்சல் அடிக்கடி வருமே, அது ஒரு வைரஸ். அது போட்டதே நான் தான். அடி பாதவத்தி, அப்ப அந்த குழந்தைக்கு வந்ததே பொண்ணு திரைக்கு மட்டும் வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வராது, அந்த அன்னைக்கு சந்தேகம் வராது. அவ சந்தேகப்பட்டுட்டா, அதனாலதான் குழந்தைக்கு போட வேண்டியதாய் போச்சுது. இதுல போய் நான் பாரபட்சம் பார்க்க முடியுமா? பாவமா தான் இருந்தது, ஆனா பாவம் பார்த்தா வேலை நடக்குமா? அதான் பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம போட்டு விட்டுட்டோம்ல. சீ, அது பச்சை புள்ளடி. பச்சை புள்ளையாது, பாவமாது, புண்ணியமாது. கொன்னா பாவம், தின்னா போச்சுது. இந்த அளவுக்கு பொண்ணு தெரிய டார்ச்சர் பண்ணிருக்கேன், இந்த அளவுக்கு உனக்கு கொடுமை பண்ணிருக்கேன், எதுக்காக? வந்தொன்னு அன்னைக்கு புள்ளையானாம்ல, அது ஒரே ஒரு காரணம் தான். இங்கதான் ஏகப்பட்ட பிள்ளைங்க அன்னைக்காக இருக்காங்க. பொண்ணு திரைய மட்டும் ஏண்டி தேர்ந்தெடுத்த? மொத்த பிள்ளைங்களாம் தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாங்க. ரொம்ப விசுவாசமா நடந்துகிட்டதே பொண்ணு திரை. அம்மாவுக்காக எந்த எல்லைக்கும் போவான். போனவன் சும்மா தானே இருக்கணும். செல்வாப்பா வர வைக்க, அவரை வைக்க, இவரை வர வைக்கன்னு ஒவ்வொருத்தரையா வர வச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கடி அவ புருஷனும் சேரவே கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். வந்த கொஞ்ச நாள்லே சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். அதான் முடிவு பண்ண, இவன் வாழ்க்கையில நீ யாரு கூட சேரவே கூடாதுன்னு. அது எதுக்கு அன்னைக்கு அவங்க புருஷ கூட சேரக்கூடாது நீ எதுக்கு நினைக்க? அவ தனியா தான் வாழணும், அவ புருஷ கூட வாழக்கூடாது. அத்தண்டி எருமை கேக்குறோம் எதுக்கு? அவ ஆணவம் பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவ. உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா உனக்கு ஆணவம் பிடிச்சவிய, திமிர் பிடிச்சவிய. ஆமா, அது எதுவுமே என்கிட்ட இல்ல. பின்ன அவளை பார்த்தா எனக்கு கோபம் தான் வரும். அது மட்டும் இல்ல, கிஷோர் எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தான். அதனாலயே எப்படியாவது கிஷோர கல்யாணம் பண்ண நினைச்சேன். ஏன்னா ஒரு லட்சம் அப்படி. அதான் எனக்கு தேன்மொழி மேல கோபம். நான் சரிப்பட்டு வர மாட்டேன், ஆனா அந்த தேன்மொழி சரிப்பட்டு வருவா. ஏன் தாத்தா, கிஷோர் மாமாக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கினாரு. ஆனா அந்த அன்னைக்கிளி அந்த தேன்மொழியை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தா. எனக்கு தகுதி இல்ல, அவளுக்கு தகுதி இருக்குல்ல, அதான் அவ தகுதியோ அவ கிட்ட இருந்து தட்டி பறிச்சேன். இந்த அன்னைக்கிளி தேன்மொழிக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கு நினைச்சாலோ அத்தனை தகுதியும் அவ கிட்ட இருந்து நான் புடுங்கினேன். அட கிறுக்கி, தகுதிங்கிறது அவ படிப்பு அந்தஸ்த வச்சு இல்ல, அவ குணத்தை வச்சு. அதான் இதே அன்னைக்கிளிக்கு மருமகளா வரணும்னு நான் பிளான போட்டேன். உன் சொந்த பிள்ளைக்கு என்ன கட்டி வைக்க மாட்டல, அதான் நீ உசுறு குசுரா வளர்த்த பிள்ளைய கட்டிக்கிட்டு நீ எப்படி என் வாழ்க்கைய நாசம் பண்ணியோ அதே மாதிரி ஓ பிள்ளை வாழ்க்கைய நான் நாசம் பண்ணுவேன்னு ஒரு கொள்கையோட தானே பொண்ணு திரைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதே மாதிரி நாசம் பண்ணல. அது மட்டும் இல்ல, ஒழுக்கத்துக்கு பேர் போனவா இந்த அன்னைக்கிளி. அதான் அந்த வீட்டுல ஒருத்தர் கூட ஒழுக்கமா இருக்க கூடாதுன்னு எல்லாரும் வாழ்க்கையும் சின்ன பின்னமாக்குனே. அதுல இந்த நிக்காங்களே மீனா, அவங்க பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் பலியாடு. ஒருத்தரையும் நான் விட்டு வைக்கல ஒழுக்கத்துல. இந்த அன்னைக்கிளி யாரெல்லாம் வச்சு மார்பை தட்டி பெருமையா பேசினாலும் அத்தனை பேரையும் தட்டி தூக்குனேன். இந்த அன்னைக்கிளி குடும்பத்துல ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுங்கல ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனால எல்லார் வாழ்க்கையும் சின்ன பின்னமாக்க நினைச்சேன். இந்த அன்னைக்கிளி யாரெல்லாம் நினைச்சு மார்பை தட்டுறாளோ அவங்களும் முத தட்டி தூக்குனேன். அதுல தப்புனது இந்த தமிழ் பையில மட்டும்தான். கை வச்சு இந்த துண்டை வெட்டிப்பானுங்க. அந்த பையனை காப்பாத்தினதே தினேசு தானே. தான் வாங்கின பழிய தான் பிள்ளைகளும் வாங்கிடுவான் உடனே தரதறிக்கிற வெளிநாட்டுக்கு ஓடி போனார்ல. இவகிட்ட என்ன கப்பேச்சு, இவ கண்ணு துண்டமாக்குங்கக்கா. அட கூப்பிட்ட, ஒரு
மாதிரிலாம் நடிச்சு பார்த்தேன். ஆனாலும் இந்த அன்னக்கிளிக்கு அவ உறுதியா இருந்தா கிஷோருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாதுன்னு. அதான் எவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாசம் ஆயிருவான்னு நினைச்சியா? அவன் வாழ்க்கை நான் நாசம் பண்ணேன். எனக்கு தேன்மொழி ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. ஏன்னா என்னால எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் அவளால ஈஸியா முடிஞ்சது. அவ மட்டும் கிஷோர் கூட சந்தோஷமா வாழ்ந்து பேரும் புகழும் வாங்கிட்டானா அதான் எனக்கு கோவம். என்னால எதெல்லாம் முடியாதோ அதை ஈஸியா முடிச்சு காட்டினா இந்த தேன்மொழி. அது மட்டும் இல்ல, இந்த அன்னக்கிளிக்கு என்ன மருமகளாக்க இருக்கலாம் பிடிக்கல. அதே நேரத்துல இந்த தேன்மொழி எப்படியாவது கிஷோர கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நாள் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் அன்னக்கிளி கிட்ட கெஞ்சினா அந்த அன்னக்கிளி தேன்மொழி கிட்ட போய் கெஞ்சுதான், என் பையன் கூட எப்படியா சேர்ந்து வாழ்ந்துரு அப்படின்னு. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன ஒதுக்கி வச்சுட்டு அவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் கல்யாணம் பண்ணி வை, நான் எப்படி பிரிச்சு காட்டுதேன்னு பாருன்னு பொறுமையா இருந்து பிரிச்சுட்டேல்ல. ஆனா நீ முட்டாளுங்கத மறுபடியும் நிரூபிக்க பாத்தியா? யார் வாழ்க்கையா நாசம் பண்ண போறேன்னு உன் வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிய. கூமுட்ட யாரு சொன்னா? நான் இங்க இருந்து ஃபாரின் பண்ணா கோடீஸ்வர வாழ்க்கை, வேர்ல்ட் நம்பர் 1 பிசினஸ் உமனா வந்து நிப்பேன். போடி, அந்த பொண்ணு தரக்கூடியே உன்னால வாழ முடியல, அவ்வளவு பெரிய பொக்கி சத்தியே இழந்துட்ட, இதுல பெரிய பிசினஸ் மேனா? இல்லக்கா, இவ சொல்ற காரணம்லாம் போய், இதெல்லாம் காரணமே இல்ல. அவ நம்மள தசை திருப்ப பாக்குறா, அதெல்லாம் இல்லவே இல்ல. சத்தியமா சொல்றேன்க்கா, இது காரணமே இல்ல. சைக்கோ, இந்த சைக்கோவை அடிச்சு கொல்லுங்கடி. உண்மை சொல்லு, எதுக்காக இப்படி எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ண? கடைசியில ஒரு உசிரியை கொண்டுட்டே போதே. எதுக்கு இவக்கிட்டலாம் வீணா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே? அதான் இவ பேயின்னு தெரிஞ்சு போச்சே. ஒன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆதிரா இருக்கதா செய்தா, ஒன்னோ ரெண்டா இருக்கதா செய்து. ஆனா ஓளவுக்கு இல்லம்மா. நீ இப்ப உண்மையான காரணத்தை சொல்ல போறியா இல்லையா? எப்படினாலும் நாங்க நீங்க உன்னை விட போறது இல்ல. நீ ஏன் சொல்லிட்டா உனக்கு நல்லது. உண்மை சொல்லு, எதுக்காக இப்படி எங்க குடும்பத்துக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக? எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேங்கிற? அத பொண்ணு திரும்ப உன்னை ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு நீங்க இருக்க? உன் புருஷனுக்கு உன்னை போசன நீ போயிருவ. நான் என் புருஷனுக்கு துரோகமும் பண்ணல, நான் இந்த குடும்பத்துக்கு துரோகமும் பண்ணல. நான் பண்ண அவசியம் இல்ல, பொண்ண மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கலையே. நான் என்ன பண்ணாலும் புருஷன் தாங்கிக்கு தான் வேணும். ஏன்னா அவன் புருஷன் புருஷனா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே ஆகணும். நான் எல்லாம் பண்ணுவேன், அவன் பொறுத்து தான் போயிருக்கணும். என்ன விட்டுட்டு உடனே போயிட்டான். நீ பண்ணவரை என்னன்னு தெரிஞ்சு உசுரோடு விட்டுருக்காரு பாரு, அதுவே அவர் செஞ்ச பெரிய புண்ணியம் உனக்கு. எவ்வளவு எனக்கு புண்ணியம்லாம் பார்க்க வேண்டாம். அதான் சொல்றேனே, அன்னைக்கு சப்போர்ட் பண்ண யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிடுவேன். அப்படிதான் மீனா மகளும். என் பாட்டிக்கு பேர் புகழ் வாங்கி கொடுப்பேன், எங்க பாட்டி சொல்ல தட்ட மாட்டேன், எங்க பாட்டி நான் அப்படி வளர்த்திருக்காங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எங்க பாட்டி என்ன மன்னிச்சிட்டாங்க, இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப டயலாக்லாம் பேசினா. களவும் கற்று மறைன்னு சொன்ன மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுவும் நல்லதுதான், இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்ல அப்படின்னு என்கிட்டே பக்கம் பக்கமா பேசினா. என்னால முடியாது, அவன் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கா? அதான் முடிச்சுட்டேன். மனுஷடி யார் சொன்ன இவன் மனுஷனே? என்னடி நடந்தது? என்னடி நடந்தது? எனக்கு இந்த பொண்ணு தெரிய எப்படியாவது எல்லாத்தையும் இழக்க வச்சு அவன் தினம் வெந்து சாகாத பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன் உன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா? அவன் குழந்தை மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாலும் அவன் தேடி வந்ததுல ரொம்ப தெளிவா தான் இருந்தான். கூமுட்ட, அது அவங்களோட பர்சனலு, அது அவன் மனசுக்குள்ள தானே வச்சிருந்தான். அதை உன்கிட்ட காட்டிக்கலையே, யார்கிட்டயும் காட்டிக்கலையே, தேடி போகலையே. எல்லா மனசுக்குள்ளயும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கத்தான் செய்யும். ஏன் எம்மா மிருகமே, பிசாசே, உனக்குள்ள 1000 ரகசியங்கள் இல்ல? நீ என்ன அவங்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டா இருந்த? நான் மூடி மறைக்கலாம், ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய பழி வாங்க வேண்டியது இருக்குது. ஆனா அவன் எதுக்கு வச்சிருக்கான்? அவன் சொல்ல வேண்டியதானே. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை எனக்கு விக்கி பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆனந்திக்காக குடியெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நல்லவனா இருந்தான். எனக்கு எவ்வளவு கோவம் வரும் சொல்லுங்க. இவளுக்காக அதான். ஆனா எனக்காக பொண்ணு ஏதாவது மாறி இருக்கான்னு நினைக்கீங்க? மாறவே இல்ல. ஆனா அந்த விக்கி ஆனந்திக்காக மாறினான். குடிக்க கூடாதுன்னு சவால் எடுத்து வச்சிருந்தான். அதான் நான் ஊத்தி கொடுத்து பழக்கி வச்சுட்டேன்ல. அவரை எப்படி திருத்திக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நாங்க எப்படி வெளியில வரணும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி அந்த பொண்ணு வாழ்க்கையில வந்த? அதுவா, அது கட்டாயமா சொல்லணுமா என்ன? சொல்லலன்னு வச்சுக்க, நீங்க இந்த அடி வாங்காம போக மாட்டேன். சொல்லுடி. கூல் கூல், சொல்றேன். அதான் சொல்லிட்டேனே, அன்னைக்கிளிய பழி வாங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன். அவ எப்படி இப்படி இருக்கலாம்? அந்த அன்னைக்கிளி எப்படி இருக்கலாம்?
ஏன் இந்த தேய்மையை உருவாக்குனா? உங்களெல்லாம் எதுக்காக இப்படி உருவாக்குனா? என்னால முடியாதத எதுக்கு உங்களெல்லாம் செய்ய வச்சா? அதான் எனக்கு கோவம். என்னால முடியாதத இங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அதான் அதான் பாய் சொல்லாதடி. அது இல்ல காரணம். எதுக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையை நீ நாசம் பண்ண சொல்லடே. இந்த பேச்சு சாமத்தியெல்லாம் வேண்டானா? வேணாமா? என்ன சாமத்தியா பேச்சு பாரு. ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு. தமிழே சொன்னா கேளு, ஒழுங்கா போடு. இல்ல நான் தெரியாம தான் கேட்க. இந்த ட்ரெஸ் போடுறது உனக்கு என்ன அவ்வளவு சங்கடான்னு கேட்க. அப்ப பாரு ஆம்பளை பையன் மாதிரி பண்ணி நான் போட்டுக்கிட்டு அப்ப சொல்றேன்ல ஒழுங்கா ட்ரெஸ் போடு. நான் போடணுமா? நீ போட்டு விட போற. இந்த ட்ரெஸ் அப்ப போடணும். ஓ சூப்பரா இருக்கும். பட்டுச்சலம் உடச்சு தின்னு வைப்பா. ஐயோ செல்லத்துக்கு சிரிப்பா பாரு. கடிச்சு தின்றுவேன். கடிச்சு தின்றுவேன் பாத்துக்க. கடிச்சு தின்றுங்க என் பிள்ளைய கடிச்சு தின்றுங்க. என்ன எதுக்கு சட்டை வேண்டாம்? ஸ்கூலுக்கும் ட்ரெஸ் போடணும், வீட்டுக்கும் ட்ரெஸ் போடணும். இப்படி ட்ரெஸ் போடாம இருக்க கூடாது. அப்ப கடிச்சு தின்றுவேன் சொல்லிட்டேன். சரி நீ ட்ரெஸ் போடு. அப்போ நான் பைக்ல வச்சு வெளியில கூட்டு போயிட்டு வரேன். ஆமா சும்மா செம்ம ஸ்பீடா போறோம். ஓகே என்ன ராசாத்தி என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, என் தங்கம், என் வயிறம், என் வைடூரியம். அம்மா குட்டி, என் வயிறு குட்டி, என் செல்ல குட்டி, என் பொம்மை குட்டி. ஐயோ என் பிள்ளை என்ன கடிக்காளே. என் பிள்ளை என்ன கடிக்காளே. அப்ப கடிச்சு திங்காளே என் பிள்ளை. நான் உன்னை கடிச்சு தின்னு. என்ன எப்போ வந்த? நீங்க ரெண்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். வந்து ஜாயின் பண்ணி கொண்டிதானே? இதெல்லாம் தூரத்துல நின்று ரசிக்கணும். அதுக்கு மட்டும் தானே எனக்கும் தகுதி இருக்கு. இங்க வா. இல்ல வெளியில நின்று உங்களை கூட்டிட்டே இருந்தேன். உங்களுக்கு காது கேட்கல. அதான் இவ கூட விளையாடிட்டு இருந்தேன்னா கேட்டுக்காது. ஏதாவது முக்கியமான விஷயமா? சரி அப்பனால இருக்காங்க தள்ளி வைக்காங்க. வா. இல்ல வாசமா. அப்பா அம்மா கூப்பிடு. எனக்கு அதுக்கு தகுதிலாம் இல்ல. நான் இங்க இருந்தா அப்பாவும் கிடைக்காம போயிருவாரு. இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி அதுக்கு எங்க தள்ளி தள்ளி நின்னுட்டு இருக்க. எங்க தள்ளி வா. அதான் பிள்ளை கூப்பிடுதல்ல. இங்க வா. அது வந்து பாசமா தான் கூப்பிட்ட. இப்போ உனக்கு தேவை அரவணைப்பும் அக்கறையும் பாசமும். அதான் கொடுக்கணும்னு நினைச்ச. இப்போ உனக்கு என்ன தேவையோ அதானே கொடுக்க முடியும். இங்க யாரும் கொடுக்கறதுக்கு இல்ல. என் சேர்ம வளர்த்த பொண்ணு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இங்க என்ன தவிர உனக்கு யாரும் இல்ல. இப்போ உனக்கு தேவை அன்பு பாசம் அக்கறை. இதுதான். எனக்கு பொண்ணா தெரியல. ஒரு மனசதான் பார்த்தேன். எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. சத்தியமா எனக்கு இருக்க மனைவியா இருக்கே. நீ கொடுத்த புள்ளைய தவிர வேற எதுவுமே மருந்து இல்ல. அவ சிரிப்பு, அவ என் கண்ணத்தை கடிச்சது இதெல்லாம் எனக்கு மருந்தா இருந்தது. உனக்கு அதுவும் இல்ல. அதான்
எனக்கு தெரியல, எனக்கு விவரம் பத்தல. அதான் டக்குன்னு அரவணைச்சிட்டேன். நீ இந்த மாதிரி தானே ஆசைப்பட்டிருப்ப, பாசத்துக்கும் அக்கறைக்கும். அதான் நான் ஆணுங்கிறத மறந்துட்டேன். சாரி. எனக்கு தெரியல, நீ எந்த மாதிரி வேதனையில இருக்கிற மட்டும் எனக்கு தெரியும். என் மனசு என்ன எதிர்பார்க்குதோ அதானே நீ எதிர்பார்த்திருப்ப. சத்தியமா நான் செஞ்சது நீ செஞ்சிருந்தேன்னா நான் குழந்தைய மாறி இருப்பேன். இப்போ என் மனசு எதிர்பார்க்கறது அதான். யாராவது என்ன அரவணைச்சு பொத்தி அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் பயப்படாம அவங்க மார்போட சாஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இங்க ஆசை சொல்லவும் ஆறுதலா இருக்கவும் யாரும் இல்ல. அப்படியே இருந்தாலும் யாராவது உண்மையா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால உனக்கு உண்மையா இருக்க முடியும். அந்த உண்மையான அக்கறையும் பாசத்தையும் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள வேதனையும் வலியும் உனக்குள்ள அப்படியே இருக்குது. அதே ஏமாற்றம், அதே வலி, அதே வேதனை. அதான் அப்படி பண்ணுன. எனக்கு தப்பா தோணல. நமக்காக இந்த மண்ணுல நமக்காக யாராவது வாழ்றாங்கன்னு ஒருத்தர் இருந்தா போதும். நம்மளை சுத்தி 10 பேர் இருக்கணும்னு இல்ல, ஒரே ஒரு ஆளு, அதுவும் நமக்குன்னு நமக்காக ஒரு ஆளு இருந்தா போதும். உங்க அரவணைப்புல பாசம் தான் தெரிஞ்சது. நான் இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு இங்க நான் வரல. என்ன? இங்கே நான் இருக்கிறதுனால அவன் மேலும் மேலும் என்ன பழி வாங்காத நினைச்சு உங்களை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னால நீங்களும் பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க. நீங்களும் எவ்வளவுதான் போராடுவீங்க. என் துரதிஷ்டம், என் தரித்திரம், நான் போராடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். என் துரதிஷ்டமோ என்னமோ தெரியல. எனக்கு வரவங்கெல்லாம் என்னை விட்டு போறாங்க. என் மாமா கிஷோரு, நான் பெத்தெடுத்த என் குழந்தை. அந்த கடவுள் இந்த உலகத்துல என்ன தனியா தான் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரா என்னமோ. பரவாயில்ல, நான் தனியாலாவே போராடிட்டு போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எதுக்கு போராடிக்கிட்டு? நம்மளால மத்தவங்க சந்தோஷமா இருக்கலாம், நம்மளால கஷ்டப்படக்கூடாது. எனக்கு தெரியும் என் போராட்டம் முடிய போறதில்ல. என் போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்க போகுது. நான் போராடிக்கிட்டு தான் இருக்க போறேன், ஓடிக்கிட்டு தான் இருக்க போறேன். அதுல எதுக்கு நீங்க? சரி, இப்ப அதுக்கு என்ன? இந்த ட்ரஸ்ட் தானே. சத்தியமா நான் யாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன். என் உசிரே போனாலும் அந்த தப்பு மட்டும் இனி என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அதுல பல லட்சம் உசிர இருக்குது. அப்படி அதை அடமானம் வைக்கிறதுக்கே நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நான் செத்து போவேனே தவிர இன்னொருத்தங்களுக்கு தார வத்து கொடுக்க மாட்டேன். அந்த பவரப்பட்டவ நான் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு கண்காணாத இடத்துக்கு நான் போயிருந்தேன். நான் இல்லாம நீங்க விற்க முடியாது, நீங்க இல்லாம நான் விற்க முடியாது. அந்த அளவுக்கு பத்திரத்தை நான் போட்டுருந்தேன். பவர்பட்டவ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நான் கண்காணாத தேசத்துக்கு போயிருந்தேன். இந்த ட்ரஸ்ட்டை பார்க்கறதுக்கு ஆளா இல்லை, உண்மையா பார்க்கறதுக்கு இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனந்தி, அழகுராணி, தமிழத்தை, மீனத்தை எல்லாரும் இருக்காங்க. இங்க படிப்பறிவு தேவையில்லை, அங்க அக்கறையும் உண்மையான பாசமும் தான் தேவை. அது இந்த குடும்ப தலைப்புக்கு நிறையவே இருக்குது, பொறுப்பு நிறையவே இருக்குது. நீங்க பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். சத்தியமா நான் கூடி சீக்கிரத்தில் எல்லா போராட்டத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வரேன். என் கஷ்டம் என்னோடய போட்டோம். நான் இங்கேருந்து கிளம்புறேன். கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். ஏன்னா இப்ப என் கூட கடைசி வரைக்கும் நின்று போராடினது நீங்க மட்டும்தான். வாழ்வோ தாழ்வோ நின்று போராடலான்னு என் கூட கை கோத்து நின்னவரு. அதான் சொல்லிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்னால மற்றவங்களுக்கு கஷ்டம் போதும். என்னால அந்த குடும்பப்பட்ட கஷ்டம்லாம் போதும். அந்த கிளியம்மப்பட்ட பாடெல்லாம் போதும். நான் இங்கேருந்து கிளம்புறேன். அதுக்கப்புறமா அது ஆதரவோட ஆட்டம் குறையும். சத்தியமா அவளுக்கு என்னதான் பிடிக்கல. சரி, உன்னதானே பிடிக்கல, அப்ப ஏன் வாழ்க்கைக்கு நாசம் பண்ணா? சொல்லு, ஏன் வாழ்க்கைக்கு நாசம் பண்ணா? ஏன்னா அந்த கண்ணு எனக்குள்ளதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அந்த கண்ணை சுமக்கிறவர் நீங்கன்னு தெரியும். அதனாலதான் அவளுக்கு காதலாவது, கருணையாவது, இரக்கமாவது அவளுக்கு அந்த எந்த இளவுமே அவகிட்ட இல்லாம தான் இருந்திருக்கு. அவ நோக்கமே வேற. அவ வந்த குறிக்கோளே அந்த டெஸ்ட்டை வாங்கிட்டு போகணும். அதை வச்சு பெரிய பிசினஸ் பண்ணி உலகத்திலே நான் தான் பெரிய சைக்கோ பிசினஸ் மேனு அப்படின்னு பேரை வாங்கணும். அவ்வளவுதான். கூட உசுறு குசுற அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, இந்த ஊர்ல நான் பெரிய பிசினஸ் பண்ணி பெரிய பிசினஸ் பண்ண வரப்போறேன். எங்க அப்பாவை வேண்டாம்னு தூக்கி வச்சுட்டு எங்க அம்மா முன்னாடி எங்க அப்பாவுக்கு கௌரவமா வாழ வைப்பேன்னு ஒத்த வார்த்தை சொன்ன காரணத்துக்காக அந்த புள்ள பிறந்ததுக்கான அழிலுமே இல்லாம பண்ணியிருக்கா. அவ ஒரு சைக்கோவா இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு எனக்கு அப்பா இருக்குன்னு பெருமையா சொல்லியிருக்கு. என் அப்பா எனக்கு எல்லாமா இருக்காருன்னு அது மார்பு கட்டி சொல்லியிருக்கு. நான் அப்பாவை கௌரவப்படுத்துறதுக்காக கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்பா அப்பா அப்பான்னு உசுர விட்ட பிள்ளைய அந்த தகப்பனுக்காகவே உசுர எடுத்திருக்கா. ஏன்னா இவளுக்கு அப்பா இல்ல. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. தான் எல்லாமே இருக்கும்னு நினைப்பா. ஆனா அது அவளால செய்ய முடியாது. அதுக்கான மூளை வளர்ச்சி அவகிட்ட கிடையாது. அது அவளுக்கு சைக்கோதனத்தை கொடுத்துருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவளுக்கு நிறைய ஆசைகள் உண்டு.
ஆனா அவளுக்கு அதை செய்யறதுக்கான மன வளர்ச்சி அவளுக்கு கிடையாது. அவளுக்கு மன வளர்ச்சி கம்மி தான். அந்த மன வளர்ச்சி கம்மியே அவளை சைக்கோவா மாத்தி வச்சிருந்திருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அம்மா பார்த்தாலே அவளுக்கு கோவம் வந்திருக்கு. அதனாலதான் தான் அம்மா காதாம்பரியா நம்பர் 1 பிசினஸ் மேனா மாத்த முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அதுலயும் ஃபர்ஸ்டா வந்தது அன்னைக்கு அம்மா. ஒரே ஒரு காரணத்துக்காக, இந்த ட்ரஸ்ட் மூலம். புரியல? காதாம்பரி தான் இப்ப நம்பர் 1 பிசினஸ் மேனு. அது இல்லங்க முடியாது. அன்னைக்கு அம்மாக்கும் பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுதான். ஆனா அன்னைக்கு அம்மா கிட்ட இருக்க ஒரு டெஸ்ட் மட்டும் லைட்டா சேல் அப்படின்னு சொல்லிட்டா போதும், காதாம்பரி அன்னைக்கு அம்மா கால் தூசிக்கு சமமாயிருவா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேல்யூ உள்ளதான் இந்த ட்ரஸ்ட். அதனாலதான் இந்த டெஸ்ட் போடுறதுக்கு இவ்வளவு போராட்டம். அதை மட்டும் ஆதிரா பேருக்கு மாறிச்சுது. அவ பிசினஸ் பண்ணாலும் சரி, பண்ணாம போனாலும் சரி, இப்போ இல்ல எப்பவுமே நம்பர் 1 அவ இருக்க முடியும். தனக்கு மூளை வளர்ச்சி கம்மிங்க தான் அது மூலம் சரி பண்ணலாம்னு நினைக்கிறான். இது வரைக்கும் செய்ய முடியாததா அது மூலம் செஞ்சு காட்டலாம்னு நினைக்கிறான். அதுக்கு அந்த டெஸ்ட் வேணும். அந்த டெஸ்ட் மட்டும் அவ கைக்கு மாறிச்சுன்னா தனக்கு மூளை வளர்ச்சி இல்லைங்கிறத அவன் நம்புவான். அதுக்கப்புறம் உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும். தான் முட்டாள் இல்ல, தான் பெரிய புத்திசாலி அப்படிங்கிற ஒரு சைக்கோத்தனத்தை உச்சம். அவ இப்ப இல்ல எப்பவுமே யாரையும் சந்தோஷமா வாழ விட மாட்டா. ஏன்னா அது அவளுக்கு பிடிக்காது. அது சரி, நீங்க அவ கூட தானே வாழ்ந்தீங்க, அது கூட உங்களுக்கு கண்டுபிடிக்கதல்ல. நான் இதை முறையே கண்டுபிடிச்சிட்டேனே. யாரு சொன்னா நான் கண்டுபிடிக்கலன்னு? எந்த புருஷனும் பொண்டாட்டிய காட்டி கொடுக்க மாட்டான். அப்போ எப்படி இப்ப இவ்வளவு கோவம்? சைக்கோத்தனத்தின் உச்சத்தை ஒண்ணு பண்ணலாம். ஐயோ, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? உங்களுக்கு எப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சது? சொல்றேன். ஒரு நாள் தருணே செம்பகமொழிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல பாத்திருக்கான். அப்போ அவன் நிறைய விஷயங்கள அவன்கிட்ட சொல்லியிருக்கான். என்ன சொல்றீங்க? செம்பகமொழிய மெடிக்கல் ஷாப்ல விட்டுட்டு அவன் புருஷன் இங்கோ 5 நிமிஷம் வெளியில போயிருக்கான். அந்த நேரத்துக்குள்ள செம்பகமொழி தருணுக்கு சில அடையாளங்களையும் தகவல்களையும் லைட்டா வெளிப்படுத்தியிருக்கான். என்ன சொல்றீங்க? தருணுக்கு அவ சொன்ன அடையாளமும் அவ சொன்ன சிக்னலும் எதுவுமே இவனுக்கு புரியல. ஆனா இதோ தப்பா இருக்குன்னு மட்டும் இவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால எனக்கும் விக்கிக்கும் உடனே போனை போட்டு வர சொன்னான். நான், டேனியலு, அப்புறம் விக்கி 3 பேரும் அவன் மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணி போனான். நாங்க தருண் சொன்னதை பெருசா எடுத்துக்கல. அவன் ஏதோ வேண்டவர் போல குடும்பப்படுத்தினான் அப்படின்னு நினைச்சான். அதனால அவனை ஃபாலோ பண்ணி போய் 2 போடு போட்டு ஒழுங்க வாழுன்னு சொல்லலான்னு சத்தம் போடுறதுக்காக நம்ம அதை போனோம். அதே நேரத்துல தருணும் மாப்பிள்ளையும் அவ வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அவ பல சித்திரவதைகளை அந்த வீட்டுல அனுப்பிச்சிருக்கா. அந்த சித்திரவதைகளை அவ புருஷன் மூலம் அனுப்பிக்கல, வேற யாரும் அந்த சித்திரவதைகளை செய்யறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மாப்பிள்ளைக்கும் அந்த அளவுக்கு விவரம் பத்தல, தருணுக்கும் விவரம் பத்தல. அந்த சிக்னல் மூலமா மறுபடியும் செம்பகமொழி தெளிவுபடுத்தியிருக்கா. புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? செம்பகமொழிய அங்க குடும்பப்படுத்த வச்சதே இன்னொருத்தரு. அதை கூட அந்த பிள்ளைக்கு வெளியில சொல்ல முடியாது. அதனால மாப்பிள்ளைகிட்டையும் தருணுக்கிட்டையும் சில செய்திகளை காட்டியிருக்கா. ஆனா அது 2 பேருக்குமே புரியல. சரின்னு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு சில அடையாளங்களுக்கு கிடைச்சிருக்கு. மனசு உறுத்தலாவே இருந்திருக்கு. அதனால தருணும் மாப்பிளையும் நேரம் வெளியில வராம நேரம் மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள இங்க நான் செம்போலி புருஷனை வச்சுட்டு போன நானும் விக்கியும் டேனியலும் அவனை மடக்கி பிடிச்சோம். அப்பந்தான் அவன் சில அதிர்ச்சியான சம்பவங்களை எங்ககிட்ட சொன்னான். என்ன? ஆமா, நான் தேன்மொழியை கொடுமைப்படுத்துறது உண்மைதான். ஆனா அது உங்களால தானே எங்க மேல பழிய போட்டா. நாங்க என்னடா பண்ண ஒண்ணிய அப்படின்னு நாங்க அதட்டி கேட்டோம். நான் செய்யாதத நான் செஞ்சேன்னு சொல்லி நீங்க என்ன அடிச்சீங்க. ஒரு ஆம்பளை அடி வாங்கிட்டு என்ன பாத்துட்டா இருப்பான், அதான் உங்ககிட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னான். தப்பு பண்ண அடிச்சோம். காதலிச்சா கூட இந்த போட்டோவை நீ நெட்ல போட்டு விட்டுனா யாருக்கிட்ட கோவம் வராது. யாரா இருந்தாலும் அடிக்கலாண்டா செய்வாங்க. அவன் எங்க வீட்டு பொண்ணு, அதான் ஒண்ணு அடிச்சோம் அப்படின்னு நாங்களும் வாக்குவாதம் பண்ண. அவனும் எங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண. வாக்குவாதம் முத்தி அவன் ஒரு வார்த்தை விட்டான். நீங்களே அப்லோடு பண்ணிட்டு நீங்களே வந்து என்ன அடிக்கீங்க. எனக்கு தெரியும் பொண்ணுத்துல நீங்க ஒன்னும் யோக்கியமானவர் கிடையாது. பொண்டாட்டி சொல்லிட்டு ஆடுறவர் தானே. உங்க பொண்டாட்டி ஏறி விட்டு நீங்களே அதை பண்ணிட்டு என் மேல பழி போடுறீங்களா? எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படி நெஞ்சில பயமே இல்லாம என் மேல பழிய போட்டான். அவன் ஆணித்தரமா என் மேல பழிய போட்டான். நடிக்காத பொண்ணு தர நீங்க எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னான். விக்கி என்ன பார்த்தா, டேனியல் என்ன பார்த்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. விக்கி கோபத்துல எங்க அண்ணன் இருக்கிற உன் போட்டோ போட போறான், நீ அவனுக்கு காதலிச்சது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் தெரியாது, அதெல்லாம் நல்லாவே தெரியும், அதெல்லாம் உங்க பொண்டாட்டி சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னாரு. அப்பெல்லாம் ஆதிரானா எனக்கு ரொம்ப உசுரு. அதனால என் மனைவி மேல பழிய போட்டானேன்னு கோவத்துல 5 அடிச்சுட்டேன். அவன் திரும்பவும் என் மேல பழிய போட்டான். நீ ரொம்ப நடிக்காத, எனக்கு தெரியும் நீ உன் பொண்டாட்டி எல்லாம் எதுக்காக இங்க இருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும்னு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சான். நாங்களும் கோவத்தை அடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நான் விக்கி ஒவ்வொன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன சொன்னான், அவன் எதுக்கு அப்படி சொன்னான் அப்படின்னு பல முறை யோசிக்க ஆரம்பிச்சான். விக்கிக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் ஆதிராவுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் அவளை புள்ள மாதிரி பார்த்ததுனால அவகிட்ட எதனால ஊப்பனா சொல்லியிருக்கான். தண்ணி அடிச்சனைக்கு அவன் ஆனந்தி கிட்ட நான் டபுள் டியூட்டி ஸ்டேஷன்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்க தங்கிட்டு போதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவான். ஏன்னா அவனால அந்த பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியல. ஆனா அதே நேரத்துல மனைவியை காயப்படுத்தக்கூடாது, அதுக்காக அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கான். கோயிலுக்கு போலான்னு ஆதிரா ஆனந்தியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க வா பாக்கலான்னு கரெக்டா விக்கி இருக்க ரூமுக்கே கூட்டிட்டு போயிருக்கா. விக்கி குடி போதில இருந்திருக்கான். அதனால அவன் எனக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. இதையே வாடிக்கை வச்சிருந்திருக்கா ஆதிரா.
இது ஆனந்திக்கு சந்தேகத்தை வர வச்சிருக்கு. ஏன்னா புருஷன் முன்னாடி அனுநியமா இருக்காங்களாம், ஒத்துக்கொத்தனை விட்டு கொடுக்காங்களாம். அவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை உண்டு பண்ணாங்கத நல்ல குழந்தை மாதிரி யோசிச்சிருக்கா. குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு குழந்தைத்தனமா காட்டி கொடுத்துருக்கா. ஆனா ஆதிரா விட ஆனந்தி புத்திசாலிங்கத ஆதிரா மறந்துட்டா. ஒரு நாள் கூட அவ விக்கி கிட்ட இதை பத்தி கேட்கவும் இல்ல, அதை பத்தி அவ வாக்குவாதம் பண்ணவும் இல்ல. இதனாலே ஆதிராக்கு ஆனந்தி மேல பயங்கர கோவம். நாங்கெல்லாம் இருக்கும்போது சரி, பொது இடங்களையும் சரி, நம்ம குடும்பமா இருக்கும்போது சரி, அதை எப்படி அது எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கணுங்கிறதுக்காக குழந்தைத்தனமாவே விளாண்ட மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு போட்டு விட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆனந்தி கொஞ்சம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா ஆதிரா கிட்ட. அதுக்குதான் அழகுராணி கிச்சன்ல இருக்கும் போதெல்லாம் விக்கிய கிச்சனுக்குள்ள அனுப்பியிருக்கா ஆதிரா. உண்மையிலே விக்கி எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தாது, பயப்படுவான். ஆனா நம்ம முன்னாடி சரி, எல்லாரும் முன்னாடி சரி, விக்கி பொம்பளை விஷயத்துல வீக்கு மாதிரியே காட்டி இருந்திருக்கா இந்த ஆதிரா. இதை மதிச்சு பேச முடியாத அளவுக்கு விக்கி இருந்திருக்கான். அதை நாமளும் விளையாட்டா பெருசா கண்டுக்காம இருந்துட்டோம். நம்மள அப்படித்தானே நினைச்சோம். நான் நிறைய வாட்டி நோட் பண்ணிருக்கேன், விக்கி எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கவே மாட்டான். நான் மட்டும் இல்ல, மாப்பிள்ளையா இருக்கட்டும், டேனியலா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா எல்லாருக்குமே அந்த உண்மை தெரிஞ்சோம் விக்கி பொம்பளை விஷயத்துல வீக்குத்தானே யார் நம்ப வச்சது? இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஆனந்தியும் விக்கியும் பிரிக்கணும். ஆனா ஆனந்தியை பாராட்டலாம். எந்த விதத்தையும் புருஷன் அவள் விட்டு கொடுக்கவும் இல்ல, புருஷன் மேல ஒருத்தர் சந்தேகம் அவளுக்கு வரவும் இல்ல. அதனாலே வீட்டுக்குள்ளே பூகமத்தை உருவாக்கணும்னே அழகுராணி எப்பெல்லாம் கிச்சனுக்குள்ள இருப்பாளோ அப்பெல்லாம் விக்கி உள்ள அனுப்பியிருக்கா. அப்புறம் இவளே செட் பண்ண ஆட்கள் மூலமா அசிங்கப்படுத்த பார்த்திருக்கா. இது இந்த வீட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குது. அழகுராணி விக்கியும் பல நாள் ஒண்ணு அமிட்டுருக்காங்க. இது அழகுராணிக்கும் மன உளைச்சல் கொடுத்துருக்கேன், விக்கிக்கும் மன உளைச்சல். ஏன்னா விக்கி அழகுராணி புள்ள மாதிரி பார்ப்பான். இப்படி புள்ள மாதிரி பாக்குற ஒருத்தைய நம்ம கூட வச்சு எல்லாரும் பேசுறாங்களே, அவனுக்கு அவமானம் தாங்க முடியல. அதனால டிரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுத்துருந்தான். ஆனா ஆனந்தி இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அப்படி நம்ம இங்கேருந்து போனா உண்மையிலே அழகுராணிக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்க மாதிரி ஆயிரும். அது தேவையில்லை, இந்த தப்பு பண்ணாதீங்க, நான் உங்க பொண்டாட்டி நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கா. ஆனா இவனால அதை ஏத்துக்கவே முடியல. யாருக்குமே தெரியாம ரகசியமா டிரான்ஸ்ஃபருக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டான். தகப்பம் புள்ள மாதிரி பழகின உறவையே அவங்களே ஒத்துக்கொத்த முகத்தை பார்த்துக்க முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கா ஆதிரா. அதுக்கப்புறம் ஆனந்தி இதை இப்படியே விடக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு தீர்வு காணும்னு ரொம்ப கவனமா இருந்திருக்கா. ஆனா ஆனந்திக்கு யார சந்தேகப்படனே தெரியல. ஏன்னா அவளுக்கு ஆதிரா மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரல, இந்த மாதிரி எதுவும் சந்தேகம் வரல. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. தான் புருஷன் எங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் கோயிலுக்கு போறேன்னு கூட்டிட்டு போறது ஆதிரா தானே அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் எப்படி நாமளும் அதே வீட்டுல தான் இருக்கோம், அழகுராணி நம்ம புருஷன் ஒருத்தவங்க மட்டும் எப்படி மாட்டுறாங்க, நாமளும் வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு ரொம்ப யோசித்து பாட்டி கிட்ட நிறைய ஐடியா கொடுத்துருக்கா. ஆனா பாட்டி அங்க இருந்தா வேலை நடக்காதுன்னு இந்த ஆதிரா வேண்டத வேலையெல்லாம் பார்த்து பாட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருந்திருக்கா. இதை ஆனந்தி என்கிட்ட ஒரு நாள் சொன்னா, அழுதுகிட்டே சொன்னா, என் புருஷன் ரொம்ப நல்லவர் மாமா, என் புருஷன் இவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல. பாட்டி எப்படி இந்த வீட்டை விட்டு போனாங்க, எப்படியாவது கண்டுபிடிங்க, பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்தா. அது மட்டும் இல்ல, நான் தனியா இருக்கும் போதும் அழகுராணி உள்ள வந்தா கையங்கிரமா மாட்டினேன். இது என்ன நடக்குன்னு எங்களுக்கு புரியாமலே இருந்தது. ஆனா தருணே ரொம்ப நல்லவன். அவன் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான், இதுல என்னமோ இருக்குன்னு. ஊருக்கு அழகுராணி விக்கினே தரும் காது பட அசிங்கமா பேசுற அளவுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தருணே தன்னை தன்னை எப்படி பாக்குறான், தன் மனைவி எப்படி பாக்குறான்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் பெருசா எடுத்துக்காம மனசுக்குள்ளே போராட்டத்தை தாங்கிக்கிட்டு வாழ்ந்திருக்கான். அப்புறமா நானும் மாப்பிள்ளையும் கேஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப தூரம் போனா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, அதனால ஒரு இணையில நிக்கலான்னு நானும் மாப்பிள்ளை நின்னோம். அப்ப பாட்டி நான் மறுபடியும் தச்சையில பார்த்தேன். அப்ப பாட்டி சொன்ன சில தகவல் எனக்கு அதிர்ச்சி கொடுத்ததே. ஏன்னா அழகுராணிக்கு பாட்டினா உசரு. கிச்சனுக்குள்ள போனாலும் சரி, பாத்திரம் தைக்க போனாலும் சரி, பாட்டி பின்னாடியே அவளுக்கு போறது பழக்கம். பாட்டி இருந்தா விக்கி மேலேயும் அழகுராணி மேலேயும் பழிய போட முடியாதுன்னு பாட்டிக்கு திருட்டு படத்தை கொடுத்து நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு நல்லவ மாதிரி நடிச்சு பாட்டி இங்க இருந்து அனுப்பியிருக்கா. ஆனா பாட்டிக்கு தெரியும் தான் திருடலன்னு. இருந்தாலும் குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாது, இந்த பிள்ளைங்க நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அவங்க இங்க இருந்து போயிருக்காங்க. அப்பவும் ஆதிரா மேல சந்தேகப்படுறதுக்கு பாட்டிக்கு தோணல. ஏன்னா நடந்துகிட்ட விதம் அப்படி. அதை என்கிட்ட பாட்டி சொன்னாங்க. நான் பாட்டி கிட்ட கேட்டேன், என்ன பொண்ணு திருநீங்கன்னு ஆதிரா உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு இங்க இருந்து அனுப்பி வச்சானே. ஏதோ உங்க பொண்டாட்டிக்குள்ள செய்யினா நான் எடுக்கலையா, ஆனாலும் யாரோ எடுத்துட்டாங்க, பாவம் அந்த புள்ள என்ன காட்டி கொடுக்க கூடாதுன்னு நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாயா. ஆனா சத்தியமா உன் பொண்டாட்டி செய்யல நான் எடுக்கலையான்னு என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்னா அவ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுனா என்கிட்டயும் அவ அதை சொல்லல. அது மட்டும் இல்ல, யாரு இல்லாத நேரம் மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்ததுன்னா ஆதிரா கிட்ட தப்பா நடக்கிற மாதிரியே ஒரு பின்பத்தை உருவாக்கி இருக்கா ஆதிரா. இதனாலே மாப்பிள்ளை வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. இது அந்த இடத்துலயே மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னாரு. எனக்கு கோவம் செம்ம போதை ஏத்திக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அளவுக்கு அதிகமா போதை ஏத்திக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து எனக்கு அப்பவும் ஆதிரா மேல சந்தேகப்படணும், அவகிட்ட கேள்வி கேட்கணும், எதுவுமே எனக்கு தோணல. அதான் அம்மா சொன்னாங்களே, மனைவியை நேசிக்கலாம், அதுக்காக அவ என்ன பண்றான்னு கூட தெரிஞ்சுக்காம நேசிக்க கூடாதுன்னு அந்த முட்டாள்தனத்தை நான் பண்ணினேன். எனக்கு என் மனைவி மேல சந்தேகப்பட்ட கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தேன். அதனால போதை ஏத்திட்டு வந்தனால குப்பர் அடிச்சு படுத்தலான்னு படுத்துட்டேன். அப்ப அழகுராணி தொழில் அரைக்க போறேன், அம்மியில போய் அரைக்கட்டுமான்னு கேட்க ஆனந்தியும் சரி நல்லா அம்மியா கழுவிட்டாருன்னு சொன்னா. நான் போதையில இருந்தாலும் இது என் காதுல விழுந்துகிட்டு தான் இருந்தது. மதிய நேரம் தான், இது நம்ம வீடுகளில் நடக்கிறதானே, பொம்பளைங்களுக்குள்ள பேசிடுவாங்கன்ட்டு போதையா இருந்தாலும்
அந்த பாட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டே அதை நினைச்சுக்கிட்டே நான் படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் இல்ல விக்கி நான் போதையில இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னை திட்டதுக்காக உள்ள வந்தான். ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி வா நான் குடிச்சாட்டி விலக்கி விடுதேன் அப்படின்னு என்ன தூக்கினேன். நான் அளவுக்கு அதிகமா போதையில இருந்தனால அவனால என்ன தூக்க முடியல. அந்த நேரத்துல ஆதிரா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, காதுல விழுந்தது. மாமா அழகு அன்னைக்கு அந்த அம்மிகளை தூக்க முடியலையா, அதை மட்டும் தூக்கி மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க மாமான்னா. எனக்கு எங்கேயோ இடிச்சது. இருந்தாலும் எனக்கு போதுங்கனால எந்திக்க முடியல. கொஞ்ச நேரத்துல விக்கியும் சாதாரணமா தான் போனான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல தெருவுல பிரச்சனை. ஆனா பக்கத்து பார்த்தா ஆதிரா என் பக்கத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆனந்தி சத்தமும் இந்த 2 பொம்பளைங்க சத்தமும் வெளியில கேட்டுச்சு. எனக்கு ஒரு துளி கூட ஆதிரா மேல சந்தேகம் வரலையே. அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தா. வந்து பார்த்தேன் வழக்கமான பிரச்சனை. அழகு அன்னைக்கும் விக்கிக்குன்னு என் தம்பி தலை குடிஞ்சு நின்றுகிட்டு இருந்தான். பொண்ணாட்டி ஏற்று பார்க்க முடியாம தலை குடிஞ்ச அழுதுகிட்டு இருந்தான். கோதுல நேரம் வீட்டுக்குள்ள வந்தா. இதுக்கு தானே நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க போகணும்னு சொன்னேன். நீ கேட்டியான்னு அவளை ஓங்கி அரைஞ்சான். அவ கற்பிணின்னு தெரிஞ்சும் ஓங்கி அரைஞ்சான். மாமா இந்த அமிலத்தை நான் 3 வருஷமா மசாலா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தூக்க முடியாதா, இவன் இது தூக்கணும் அவசியமே இல்ல, அதை நாங்க பிக்ஸா தானே வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா. அப்ப எதுக்கு நீ விக்கிற தூக்கத்துக்கு வர சொன்னேன்னு நான் கேட்டேன். நான் அதுக்கு வர சொல்லல, கிணத்துல புள்ள போய்கிட்டு இருக்கா அவளை போய் தூக்கிறதுக்காக ஆதரவு கட்ட நான் சொல்லி விட்டேன் அப்படின்னால. இப்படிதான் எல்லா வேலையும் பார்த்திருக்கா. அதே நேரத்துல பால்காராக்காவை வர சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி வேலைகளை கச்சிதமா பண்ணிருக்கா. ஆனா எதுவும் தெரியாம என் பக்கத்துல குழந்தை மாதிரி தூங்கிட்டு கிடந்தா. எனக்கு மட்டும் தானே தெரியும் அவ வீட்டுக்கிட்ட சொன்னது. எனக்கு ஒண்ணுமே முடியல. போதையா இருந்தாலும் மனசு வலிச்சு எனக்கு என்ன முடிவு எடுக்கனே தெரியல. அவன் மேல சந்தேகப்படவா, குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கா, இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இல்ல இவதான் பண்ணாளா இல்ல தற்செயலா பண்ணாளான்னு எனக்குள்ள 1000 கேள்வி. விக்கி என்கிட்ட கோவத்துல வந்தான். நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேனே, நான் இந்த குடும்பத்துல இருக்க தகுதி இல்லாதவன், நான் கிளம்புறேனே, நான் பக்கத்து மாவட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். உடஞ்சு போயிட்டேன். அழகு ராணி தான் ஓடி வந்து விக்கி காலில் விழுந்து அழுது கிடந்தா. அப்பா மாதிரி இருக்கீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமா, அப்பாங்க ஸ்தானத்தை என்னை விட்டு கொடுக்காம போயிடாதீங்க மாமா, நீங்க எனக்கு வேணும் மாமா, என்ன அக்கறையா பார்க்கதா இருக்கட்டும், எனக்கு அப்பாங்கிற ஒருத்தர் வேணும் மாமான்னு அவ அப்பா அப்பான்னு அழுதா. என் இதயமே நொறுங்கி போச்சுது. அவனும் புள்ள மாதிரி பார்த்தான், இவளோ பெத்த தகப்ப மாதிரி பாக்குறா. இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு நான் பிளான் போட்டேன். ஆதிராவை செக் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணினேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. சும்மாட்டுக்கும் விக்கிய பத்தி நீ என்ன நினைக்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். ஓன அழுதா. என்னன்னு கேட்டேன். விக்கி மாமா இப்பெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, பார்வையே சரியில்லை அப்படின்னா எனக்கு சந்தேகம் ஊர்த்தியாச்சுது. ஏன்னா சத்தியமா விக்கி அந்த தப்ப பண்ணவே இல்லை. ஒரு நாள் கூட குடிச்சிட்டு அவன் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. அது மட்டும் இல்ல, நம்ம இங்க இருந்து கோட்ரஸ்க்கு போயிடலாம், என்னை பத்தியும் தருணை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, நம்ம குடும்பத்தெல்லாம் பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப குழந்தை மாதிரி பேசினான். இன்னும் சந்தேகம் எனக்கு ஊர்ஜிமாச்சு. நான் போலீஸுக்காரங்கதே அவன் மறந்துட்டா. நான் இப்படி ஒவ்வொன்றையா சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். ஒரு நாள் கிஷோர் கிட்ட தனியா பேச ஆரம்பிச்சேன். எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆதிர மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு. ஆனா அதை ஊர்ஜிக்கப்படுத்த முடியல, அதை நம்ப முடியல, அவ்வளவுதான். நான் கிஷோர் கிட்ட மன விட்டு பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா தெரியணும், நீயும் கிஷோர் எப்படி பிரிஞ்சிங்கன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஏன்னா விக்கியும் அணையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, தருணையும் அவமனையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு நடந்திருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்க. இதெல்லாம் யார் காரணம், என்ன நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் முடிவு பண்ணேன். என் குடும்பத்து மேல முழு கவனம் செலுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவான. அதனால நான் கிஷோர் கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிச்சேன். அவன் சொன்னதெல்லாம் வச்சுனா ஒவ்வொன்னா கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீ அவன்கிட்ட தண்ணி கொடுத்தன போகணும்னு சொல்லும் போதெல்லாம் ஆதிரா கரெக்டா வெளியில நின்றுகிட்டே, எங்க இதே கூட்டு குடும்பத்துல தாங்க வாழணும், குடும்பம் மட்டும் பிரிஞ்சிடவே கூடாதுங்க அப்படின்னு பக்கமா டயலாக் பேசியிருக்கா. உன்கிட்ட சண்டை போட்டுட்டு வெறுப்பா வந்தவனுக்கு காதவரி பெத்த பொண்ணு இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா எங்கேயோ அந்த பிச்சைக்காரி மாதிரி இருக்க இவா இந்த குடும்பம் பிரியும் நினைக்கிறா அப்படிங்கிற கோவத்தை தான் உன்கிட்ட திரும்ப வந்து காட்டியிருக்கான் முட்டா பையன். இப்படி ஒவ்வொரு சம்பவத்திலுமே நீ உள்ள என்ன பண்றங்கிறது அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க. அப்புறம் எனக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஜெயராஜ் அப்படி இப்படின்னு நான் எப்படியாவது உன்னை ஜெயராஜ் கிட்ட சேர்த்தணும்னு நான் தான் அன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணேன். உன்னை அங்க நான் பாதுகாப்பா இருக்கட்டும் அனுப்பி வச்சேன். ஏன்னா ஜெயராஜ் கிரிமினல்காரு, மூலக்காரரு, துணிச்சல்காரரு, எவனுக்கும் அஞ்சாதவர், அவர் பதவி அப்படி. இன்னொன்னு அவர்கிட்ட போயிட்டு அவனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னா நான் அங்க அனுப்பி வச்சேன். அனுப்பி வைக்க சொன்னது அன்னைக்கு அம்மா தான். அவளுக்கு நீ ஜெயராஜ் கிட்ட போனது இன்னும் கோத்த கொடுத்துருக்கதே. இனி பழிவாங்க முடியாதோ, ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பதவி இருக்கா. அதுக்காக அவ ஏற்பாடு பண்ணதா. கிஷோரு நீ குடிக்கிற அறைக்கு வந்தது. அவருக்கு எங்க போச்சு அறிவே? ஒரு நாள் கிஷோரும் மாப்பிளையும் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் போட்டு அடிச்சுட்டு வெளியில போயிட்டேன். குடி போதில இருந்தவங்க கிட்ட இவதான் பேசியிருக்கா. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா தேன்மொழி உங்களை தோக்கடிச்சவா இந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவா, நம்ம வாழணுமா வேண்டாமா, அவளுக்கு எதுவும் ஆதாரத்தை எடுங்க, அவளை உள்ள தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருன்னு குடி போதனைக்கு ஆலோசனை கொடுத்துருக்கா. பக்கத்து இந்த டேனியில வந்துட்டா. அவன் எனக்கு குடிக்கல, அவனுக்கு ஒரே சந்தேகம், அவனுக்கு குழப்பம். ஆனாலும் புரியல, ஏன்னா பொண்ணு பொண்டாட்டி நல்லதான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டான். அதே மாதிரி கிஷோர் அங்க வர பிரச்சனையில மாட்ட ஆதாரத்தை எடுக்கதான் வந்திருக்கான். ஏதாவது சிக்குன்னா வந்திருக்கான். இப்படி பிரச்சனையில பண்ணேன். அதோட அவ வெறி அடங்கல. இங்க வந்து நம்ம அடிதடி போடும் போதெல்லாம் அவ ரசிச்சுதான் இருந்திருக்கா.
ஆனா நம்மள சண்டை போட்டு உருண்டது அவளுக்கு பத்தல, இன்னும் அதிகமா வேணும்னு அவ எதிர்பார்த்திருக்கா. இதை டேனியில் அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டான். சுதாரிச்சுக்கிட்ட அன்னைக்கு அம்மா யாரு ஜெயராஜ் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட அப்பா எல்லா பிரச்சனையும் பின்வாங்க. இப்படி நாங்க எல்லாருமே பின்வாங்கிட்டோம். யாருமே ஜெயராஜ பழி வாங்கணும்னு நினைக்கல, அவனை அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. நாங்க அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவன் செஞ்சது சரி அப்படிங்கறதுனால நாங்க தூர விலகிட்டோம். ஆனா டேனியல் அம்மா கிட்ட சொன்னது எங்களுக்கு தெரியாது. அம்மா தீவிரமா எல்லாத்துலயும் இறங்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பிரச்சனையா இறங்க ஆரம்பிச்சாங்க, நோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஆதிரா இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டனா குடும்பத்துக்குள்ள சண்டையே இல்லாம இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவா நேரா ஜெயராஜ் வந்து அடிச்சிருக்கா. ஏன்னா என் மேல அக்கறையா இருக்கலாம். ஜெயராஜ் கிட்ட நான் அடி வாங்குறது ஒன்றும் புதுசு இல்ல. மிலிட்டரியில நாங்க 2 பேரும் நல்லா அடிப்படி போடுவோம். அது மாப்பிளைக்கு நல்லா தெரியும். ஒரே செட்டு ஒரே ரூம், அடிப்படி போடாம இருந்திருப்போமா இல்ல ஒருத்தர் அடிக்காம இருந்திருப்போமா? நல்லா அடிப்படி போட்டுக்கோம். நாங்க ஒன்னும் புதுசாலாம் அடி வாங்கல. இது மாப்பிளைக்கு நல்லா தெரியும், கிஷோருக்கும் நல்லா தெரியும். 2 பேருமே சுதாரிச்சுக்கிட்டாங்க. இது அடி வாங்குறது ஒன்றும் புதுசு இல்லையே. என் புருஷனை நீ எப்படி அடிக்கிறானே? ஜெயராஜ் போய் ஆதிரா வேணிக்கு தான் அடிச்சிருக்கா. ஆனா ஜெயராஜ் மூலக்காரங்க இவ மறந்துட்டா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட வரல, இவ எதுக்கு வந்தா? அப்படியே கேட்கதான் அன்னைக்கு அம்மா கேட்டிருப்பாங்க, அப்பா வந்து கேட்டிருப்பாங்க, விக்கி வந்து கேட்டிருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் யோசித்து பார்த்திருக்கான். அவன் கெச்சு போட்டான், தட்டி தூக்கணும், கண்டுபிடிச்சான். எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி இவ இருக்கானே. வீட்டுக்கு வந்தான், அவன் முன்னாடி என் கையால சாப்பிட்டான். ஏன்னா அப்பதானே அவ குணத்தை வெளியில கொண்டுட்டு வர முடியும். அதுக்காகவே வீட்டுக்குள்ள வந்தான். எனக்கு பாசம் தான், நான் தற்செயலா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தானே, அதான் அவனுக்கு நான் உருட்டினேன். அதுக்கப்புறம் தானே ஒவ்வொரு பிரச்சனையா விஸ்வரூபம் எடுத்தது. ஜெயராஜ் வந்து நம்ம குடும்பத்தை வந்து சேருவான், அனுநியமா இருப்பான் இவ எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அடிச்சுட்டு வேற மாதிரி வந்து முடிஞ்சுட்டேனே. அவளுக்கு கோவம் உச்சத்துக்கு போச்சு. நேர காதம்பரி பார்க்க போயிருக்கா. அதுக்குள்ள நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். நீ உசுரன்னு கண்டுபிடிச்சேன். நொறுங்கி போனேன். அப்ப இந்த மாதிரி தானே நம்மளையும் ஏமாத்திருக்கா. இந்த மாதிரிலாம் கண்வித்த காட்டி தானே நம்ம முன்னாடி இருந்தவளையே நமக்கு மறைச்சிருக்கானே. உனக்கு கூட தெரியுமா, நான் வந்த போஸ்ட்ல உன்னை கண்டுபிடிச்சேன். நீ தானே நான் கன்ஃபார்மும் பண்ணினேன். கன்ஃபார்ம் பண்ணேன். யாருமே எதிர்பார்க்காத நேரம் உன் கத்தை தாலி கட்டி என் பொண்டாட்டின்னு சொல்ற நேரத்துல எல்லாத்தையும் தரைக்கல மாத்தினா இந்த ஆதிரா. அன்னைக்கு வேற நடந்துச்சு. ஒரே ஒரு நொடியில நீ இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டா. அந்த அளவுக்கு நானும் ஏமாறப்பட்டேன். அந்த கோவம் எரிச்சல் எனக்குள்ளே இருந்ததே. அதுக்கப்புறம் நீ சொன்ன ஆலோசனை, இதுக்கு பின்னாடி ஆதிரா தான் இருக்கா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் அன்னைக்கு அவளை கைது பண்ண வச்சோம். அவ புட்டெல்லாம் வெளியில வந்தது. நான் அப்போ கூட அவ தானே யாருக்கிட்டையும் நான் காட்டி கொடுக்கல, எனக்குள்ளே வச்சிருந்தேன். நான் ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். நான் கண்டுபிடிக்க முன்னாடியே இந்த வீட்டுல எல்லாரும் தனித்தனியா அவ யாருன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் டோட்டல் அவளை வெறுக்க ஆரம்பிச்சேன். சே, அவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அவ எனக்கு மனைவி இருக்கவே இல்லை. இல்ல, அது பொய்யான வருது, ஏமாத்தின வருது. அவ எப்படி எனக்கு மனைவி இருக்க முடியும்? சத்தியமா இருக்க முடியாது. இங்க பாரு, அது ஏமாத்துது. அவ எனக்கு உண்மை இல்ல. இல்ல, அது உண்மையே இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, இங்க பாரு, ஒரு ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் எனக்கு கிடைச்சதே. அப்ப நான் இங்க போண்டாமா? என்னை விட்டு போனுச்சா போ. நான் கோட்டிக்கார மாதிரி சுத்தணும்னு இருந்தா என்னை விட்டுட்டு போ. நீயும் என்னை விட்டுட்டு போறதா போ. வீடு நான் இப்படிதான் இருக்கணும்னு என் தலையில இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் நிறைய பேருக்கு உதவி தண்டி பண்ணியிருக்கேன். எந்த பாவத்தையும் நான் செய்யல. கஷ்டம் வந்தவனுக்கு உதவி பண்ணிருக்கேன். உசுருக்கு போறவனுக்கு நான் துணிஞ்சு உசுரை கொடுக்க போயிருக்கேன். எத்தனையோ வெட்டி மிலிட்டரியில சில பசங்களுக்கு திடீர்னு பயம் வந்துடும். நான் போக மாட்டேன் மனுங்க. அங்க அவனுக்கு ஸ்தலத்துல நான் போவேன். போனா உசுறு போயிருன்னு தெரியும். ஆனா துணிஞ்சு போய் அவனுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டு வருவேன். அது சரி, அப்ப ஏன் ஆதிரா இன்னும் இங்க போக மாட்டேங்க? நீங்க அவளை ஏத்துக்கிட மாட்டீங்கன்னு அவளுக்கு தெரியும். பெரியவங்க இங்க போக மாட்டேங்க. அது ஒரு சைக்கோத்தனம் தான். நானும் விட்டு தானே கொடுத்துட்டு இருக்கேன். பிடிக்குதுக்கு அதான் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியாது. இங்க பாரு, அவ முன்னாடி நான் வாழ்வேன். ஆமா, நான் யாருமே கண்டுபிடிச்சல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டியதுதானே? ஆதிரா மயக்கத்துல இருந்தீங்க, நான் எப்படி கேட்க முடியும்? அப்படி இல்ல, அப்படி ஒரு பிம்பத்தை வச்சிருந்தா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க கல்யாணத்தன்னைக்கு உங்க கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு நான் எல்லையார் படி பண்ணினேன். நேர மாசமா இருந்தாலும் எப்படியாவது உங்களை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க யாரும் என்ன நம்பல, என்ன வில்லியா பார்த்தாங்க. எனக்கு நேர்மையா பேசிதான் பழக்கம், மனசுல பட்டதை சொல்லிதான் பழக்கம். நான் அப்படி சொன்னேன், நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்க போறேன்னு. இந்த அத்தைமாரெல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் ஆதிராவுக்கு எப்படியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் படம் பண்ணாங்க. தருண் தப்ப எவ்வளவோ கெஞ்சினேன், வேண்டாண்டா நான் சொல்றதை கேளுன்னு. அவனும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. ஒவ்வொருத்தையா கெஞ்சினேன், யாருமே என் பேச்சை காது கொடுத்தே கேட்கல. அவன் நடிக்கிறா, அவ போலித்தனமா இருக்கா, அவ காதலிக்கல, அவ ஏமாத்த பாக்குறா, என்னன்னு பொண்ணுத்துல தேடி வந்த பொண்ணு அவ இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல நினைச்சேன். யாருமே என் பேச்சை காது கொடுத்து கேட்கல. இதே இடத்துல எப்படி புலம்பிட்டு நின்னே தெரியுமா? அதேதான் நான் அன்னைக்கு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ஒருத்தரமா யோசிச்சாலும் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கான
சம்பவங்கள்லாம் அப்படி. ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு துளி நம்பிக்கை. இவன் ஏதோ ஒன்று சொல்றானே. மண்டபத்துக்கு போகல, கண் தண்ணி படுத்துக்கு எல்லாரும் படி பண்ணுனாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆதிரா பார்த்த வேலை எல்லாருமே ஆதிரா நம்ப வச்சுட்டா. அன்னைக்கிளி அம்மா கூட நம்பினாங்க. எனக்கு வேடிக்கையா இருந்தது. உண்மையை சொல்றேன்னா வெளியில நின்னேன். போலிய நம்பி போலிக்கு பின்னாடி ஒரு கூட்டமே உள்ள நின்னீங்க. உங்க விதியெல்லாம் நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டு வெளியில நின்னுட்டேன். நான் எல்லாருக்கும் வெளியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நான் இங்கதான் நின்னேன், உள்ள வரல. கெட்டின புருஷனை என்ன நம்பல, மத்த யார் என்ன நம்ப போறா? அதனால நான் இதே நின்னுக்கிட்டேன், சிரிச்சுக்கிட்டே நின்னேன். இதுதான் உலகம், உண்மை இதுதான். இதை பண்ணாதீங்கன்னு சொல்றவள யாருமே எடுத்து பார்க்க மாட்டாங்க, அவளை வெள்ளியா பார்ப்பாங்க. நல்ல பழமா குழந்தை மாதிரி பேச வச்சிருக்கவங்கள எல்லாரும் நம்புவாங்க. இதுதானே உலகம். சாரி டே. நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா? சாரி. சாரி, இனி ஏமாற மாட்டேன். சாரி, என்னை விட்டு போகாத. அது சரி, அதுக்கப்புறம் செம்பமணி வாழ்க்கையில என்ன நடந்தது? அதுக்கப்புறம் என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய இடி எங்க தலையில வந்து விழுந்தது.